بسم الله الرحمن الرحيم. அப்ப நீங்க என்ன யோசிக்கணும்னு சொன்னா, உண்மையிலே இந்த ஜமாத்துல தலைவராக ஒருத்தரை கொண்டு வந்து வைக்கணும்னு சொன்னா நல்ல பண்பாடு உள்ளவரை, நல்ல கல்வியாளர்களை தான் நாங்க கொண்டு வந்து வைப்போம். முதல்ல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா நீங்க அதை ஏத்துக்கொள்றீங்களே, இப்போ அல்லாஹ் உங்க வாயாலே வர வச்சுட்டான். இந்த உண்மையை வந்து உங்க வாயாலே வர. இந்த புத்தகத்தை நான் எழுதல, கைதான் என்னுடைய கை, கருத்துக்கள் முழுவதும் மற்றவர்களுடைய என்று சொல்லி இன்னொருத்தர பேரை சொல்லிடக்கூடாது பாருங்க. அதற்காக சொல்லுகிறேன். இந்த தாங்கள் செய்தவற்றுக்காக மகிழ்ச்சி அடைந்து தாம் செய்யாதவற்றுக்காக புகழப்பட வேண்டும் என விரும்புவோர் வேதனையிலிருந்து தப்பித்து விட்டார்கள் என்று நீர் நினைக்காதீர். அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உள்ளது. யாருடைய சரக்கை வச்சு இந்த புத்தகத்தை எழுதல, யாருடைய சரக்கை வச்சு இந்த புத்தகத்தை எழுதல. இந்த கேள்விகளை உருவாக்கி அந்த மக்களுக்கு மத்தியிலே விழிப்புணர்வை உண்டாக்குவதற்கு இவர்களையே அல்லாஹ் காரணமாக்கி விட்டான். இன்னல்லாஹ லா யுஅய்யிது ஹாதா தீன பிர்ரஜுலில் ஃபாஜிர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா கேடுகட்ட அயோக்கியனை கொண்டு கூட இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவான். உங்களை மாதிரி அயோக்கியர்களை கொண்டு இந்த சத்தியத்தை நிலைநிறுத்துகிறான். நீங்க அயோக்கியம் தான் உலகத்துக்கு காட்டி உங்களை மாதிரி அயோக்கியர்களை கொண்டு இந்த சத்தியத்தை நிலைநிறுத்துகிறான். அப்ப நீங்க என்ன யோசிக்கணும்னு சொன்னா, உண்மையிலே இந்த ஜமாத்துல தலைவராக ஒருத்தரை கொண்டு வந்து வைக்கணும்னு சொன்னா நல்ல பண்பாடு உள்ளவரை, நல்ல கல்வியாளர்களை தான் நாங்க கொண்டு வந்து வைப்போம். முதல்ல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா நீங்க அதை ஏத்துக்கொள்றீங்களே, இப்போ அல்லாஹ் உங்க வாயாலே வர வச்சுட்டான். இந்த உண்மையை வந்து உங்க வாயாலே வர. உங்களுக்கே 4 நாள் எல்லாரும் கேட்டோம். அது உங்களுக்கு உதாரணம் வைக்கலாம். உங்களோட உடல்நல அந்த அளவுக்கு வீக்கா உங்கள்ட்ட கேட்கல. எந்த விஷயத்தை நான் முடிவு பண்ணுவேன், நீங்க யார் முடிவு? பொது விஷயம் இது. நான் சொன்ன பிறகு பேசுங்க. உங்களோட என்ன கேட்டு சொல்லுங்க. இவ்வளவு நேரமா கேக்குறேன், சொல்லுங்க. என்னது சொல்லுங்க. நீங்க என்ன நீங்க என்னன்னு கேக்குறீங்க? நீங்க என்ன அல்லாஹ் தஆலா கேடுகட்ட அயோக்கியனை கொண்டு கூட இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவான். உங்களை மாதிரி அயோக்கியர்களை கொண்டு இந்த சத்தியத்தை நிலைநிறுத்துகிறான். நீங்க அயோக்கியம் தான் உலகத்துக்கு காட்டி உங்களை மாதிரி அயோக்கியர்களை கொண்டு இந்த சத்தியத்தை நிலைநிறுத்துகிறான். அப்ப நீங்க என்ன யோசிக்கணும்னு சொன்னா, உண்மையிலே இந்த ஜமாத்துல தலைவராக ஒருத்தரை கொண்டு வந்து வைக்கணும்னு சொன்னா நல்ல பண்பாடு உள்ளவரை, நல்ல கல்வியாளர்களை தான் நாங்க கொண்டு வந்து வைப்போம். முதல்ல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா நீங்க அதை ஏத்துக்கொள்றீங்களே, இப்போ அல்லாஹ் உங்க வாயாலே வர வச்சுட்டான். இந்த உண்மையை வந்து உங்க வாயாலே வர வச்சு. குத்துபுல் அக்தாபுண்டா என்ன? குத்துபுண்டா கிதாபுகள். கிதாபுகளுக்கெல்லாம் கிதாபு கலை மாமேதை ஹதீஸ் கலையில ஷேഖ்ன்ற அர்த்தம். குத்துபுல் அக்தாபுண்டா என்ன? குத்துபுண்டா கிதாபுகள். கிதாபுகளுக்கெல்லாம் கிதாபு. முட்டாள் பசங்க முதலாவது அரபு விளங்கு வேணும், தௌஹீது பேசுறான். நீங்க அயோக்கியம் தான் உலகத்துக்கு காட்டி உங்களை மாதிரி அயோக்கியர்களை கொண்டு இந்த சத்தியத்தை நிலைநிறுத்துகிறான். அப்ப நீங்க என்ன யோசிக்கணும்னு சொன்னா, உண்மையிலே இந்த ஜமாத்துல தலைவராக ஒருத்தரை கொண்டு வந்து வைக்கணும்னு சொன்னா நல்ல பண்பாடு உள்ளவரை, நல்ல கல்வியாளர்களை தான் நாங்க கொண்டு வந்து வைப்போம். முதல்ல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா நீங்க அதை ஏத்துக்கொள்றீங்களே, இப்போ அல்லாஹ் உங்க வாயாலே வர வச்சுட்டான். இந்த உண்மையை வந்து உங்க வாயாலே வர வச்சு. எப்படி உம்மாவை இழுத்து ஏசுவது, எப்படி அடுத்தவனுடைய கொண்டாட்டியை இழுத்து பேசுவது, எப்படி அடுத்தவனுடைய கொண்டாட்டியை வர்ணிப்பது, இதுதான் அவர்கள் சொல்லிக் கொடுத்த தலைமைத்துவ பயிற்சி என்பது தெளிவாக உணர்ந்தது. அது தாத்தா சலபிட தங்கச்சி உண்மையிலே இப்படி செட்டா பேசணும், ஓப்பனா பேசணுங்கிறதுக்காக சொல்றேன். சலபிட தாத்தா தங்கச்சி மாமி மச்சா எல்லாரும் இருப்பாங்கல்ல, சலபிட தாத்தா பாலை கறந்து கொடுத்தால் சலபி குடிப்பாரா? உம்மா வந்து என்ன செய்யறா? பெத்த உம்மா 2 வருஷம் தாண்டி இப்ப இஸ்மா சலபியை கூப்பிட்டு, எப்பா 2 வருஷம் அப்ப மட்டும் தாண்டா பால் குடிச்ச, இப்ப நீ இப்படி கூட குடிக்க வேணாம், இந்தாடா கறந்து யாரும் வந்து குடிச்சுக்கிறான்னு கொடுக்குறாரு. குடிப்பாரா? அவதி பொம்பளை பால் குடிச்சுக்கிட்டாரு. சும்மா இருக்கிறவங்க பூரா டிக்கெட் எடுத்து போயிடுவான். சவுதி பொம்பளை பால் குடிக்கிறா போகாம இருப்பானா? அல்லாஹ் தஆலா கேடுகட்ட அயோக்கியனை கொண்டு கூட இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவான். உங்களை மாதிரி அயோக்கியர்களை கொண்டு இந்த சத்தியத்தை நிலைநிறுத்துகிறான். நீங்க அயோக்கியம் தான் உலகத்துக்கு காட்டி உங்களை மாதிரி அயோக்கியர்களை கொண்டு இந்த சத்தியத்தை நிலைநிறுத்துகிறான். இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வந்து எப்படி நல்ல கல்வியாளர்கள் தான் இந்த ஜமாத்துல இருக்கிறாங்க, நல்ல அறிவுள்ளவர்கள், நல்ல பண்பாடு உள்ளவர்கள் தான் இந்த ஜமாத்துல நிர்வாகியாக இருக்கிறாங்க என்பதை அல்லாஹ் உங்க வாயாலே வர வைத்துட்டான். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முபாரக்கான உயிர் பிரிந்து போய் கொண்டிருக்கிறது. அப்படியே ஒரு கண்ணீர். இந்த கேள்விகளை உருவாக்கி அந்த மக்களுக்கு மத்தியிலே விழிப்புணர்வை உண்டாக்குவதற்கு இவர்களையே அல்லாஹ் காரணமாக்கி விட்டான். இன்னல்லாஹ லா யுஅய்யிது ஹாதா தீன பிர்ரஜுலில் ஃபாஜிர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்,
அல்லாஹ் தஆலா கேடுகட்ட அயோக்கியனை கொண்டு கூட இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவான். உங்களை மாதிரி அயோக்கியர்களை கொண்டு இந்த சத்தியத்தை நிலைநிறுத்துகிறான். நீங்க அயோக்கியம் தான் உலகத்துக்கு காட்டி உங்களை மாதிரி அயோக்கியர்களை கொண்டு இந்த சத்தியத்தை நிலைநிறுத்துகிறான். இப்போ அல்லாஹ் உங்க வாயாலே வர வச்சுட்டான். இந்த உண்மையை உங்க வாயாலே வர ஃபர்சான் மௌலவி குறித்து அவர் கொள்கையை காரணம் காட்டிதான் வெளியே போயிருக்கிறார். இதுவரைக்கும் பொருளாதாரம் சம்பந்தமா ஒரு ரூபாக்கும் இவர் மோசடி செஞ்சுட்டாரு, இவர் இப்படி நடந்துட்டாரு கிடையாது. ஜமாத்ல அது வரைக்கும் அப்படி நடந்ததும் இல்ல, அவருக்கு எந்த அறிவுரைகள் சொல்லப்பட்டதும் இல்ல, தெளிவாக இருந்த ஒரு ஆள் தான். ஆனா கொள்கையை தான் காரணம் காட்டி போயிருக்கிறாரு. அதுக்காக நாங்க என்ன செய்ய முடியும்? ஃபர்சான் மௌலவி அவர்கள் மீது நாங்க எந்த குற்றச்சாட்டும் சொல்றதும் இல்ல, சொல்ல போறதும் இல்ல. ஏன் போனார்ன்ற தகவல் நமக்கு முழுமையாக அவர் கொள்கையை காரணம் காட்டித்தான் போயிருக்கிறார், கொள்கையை தான் காரணம் சொல்லிருக்கிறாரு. அப்ப நீங்க என்ன யோசிக்கணும் சொன்னா, டிஎன்டிஜே எஸ்எல்டிஜே என்ற அந்த இரண்டு அமைப்பினர்களும் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார்களோ அது சிகுராக இருக்கலாம், குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய நிலைப்பாடா இருக்கலாம். இந்த ரெண்டும் சுத்த வழிகேடு. திருமறை குர்ஆனுக்கும் தூய ஹதீஸுக்கும் மிக தொலை தூரத்தில் உள்ள வீசி எறியப்பட வேண்டிய ஒரு வழிகேட்டு சிந்தனை என்பதை அல்லாஹு தஆலா உள்ளத்திலே அதை தந்தான். எனவே அதை நான் புரிந்து கொண்டேன், ஆதாரங்கள் அடிப்படையில் புரிந்திருக்கிறேன். எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு விவாத களத்திலும் இந்த கருத்துக்களை ஆணித்தரமாக எதிர்த்து பேச முடியும் என்ற மனதைரியத்தோடு இந்த கொள்கையை நான் இணைந்திருக்கிறேன்.